மக்களுக்கு வந்து டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பக்கலோடையில் அந்த மாதிரி இடங்களில் போடாமல் நீங்கள் வந்துட்டு நம்ம டே டு டே வந்து குப்பை வீடாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல கொடுக்கணும்னு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பை அடைக்கிறதுனாலேயே நமக்கு தண்ணி போடாமல் நிறைய இடத்துல கண்டினியூஸாக ஒரு ஆள் இருந்து எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு அதை உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை மக்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மருத்துவ முகாம்லாம் நம்ம நடத்தியிருக்கோம். அதையும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த மழை காலத்தை கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த பெரிய பாதிப்பும் இல்லாமல் மீண்டு வரும் அப்படின்னு இந்த சமயத்தை சொல்லிக்கிறேன். முகாம் நடத்தியாச்சு. ஒரு மண்டலத்துக்கு 4 மண்டலம் நடந்துச்சு. 16 முகாம் நடத்தியாச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு சோழனோடு பேசுவாச்சு. நம்ம 16 முகாம் நடத்தியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கோம். நம்ம முன்னிலையத்தில் ஆணையாளர்களே, துணை ஆணையாளர்களே, நம்ம துணை மேலவர்களே, மன்னர் தலைவர்களே, மாமூர் ஈஸ்வரனை சார்ந்த ஏசி அவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, பொதுமக்களே உங்கள் வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் எல்லா உலகங்களையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். கவர்மெண்ட் அரசாங்க லீவு தவிர தொடர்ந்து நடைமுறையிலே இருக்கும். மக்கள் வந்து இதை நம்பி கரெக்டாக போன தீர்வு கிடைக்கிறது வந்துருக்காங்க. கடந்த நாட்கள் ஏன்னா கடந்த 4 நாட்கள் ஒரு நாள் 5 சென்டிமீட்டர், ஒரு நாள் 7 சென்டிமீட்டர், ஒரு நாள் தீபாவளிக்கு 2 நாள் 7 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. பெஞ்சாலும் நம்ம மாநகரத்தில் 60 வார்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட 58 வார்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. குறிப்பாக 16, 17 அதில் வந்து தண்ணி நிறைய இடம் வந்து குளத்து பக்கத்தில் ட்ரெயின் இல்லாமல் இருந்தாலும் குளத்து பக்கத்தில் இருக்க நடப்போக்கு குளத்தில் இருக்கனால அந்த 3 இடத்துல மட்டும்தான் மோட்டரால் இயக்க வெளியேற்றணும் இருக்கும். ஆனால் மோட்டரால் இயக்கக்கூடிய இடம் மட்டும் எவ்வளோ தான் மோட்டர் செலுத்தாலும் கிரவுண்ட் லெவலில் உள்ள வாட்டர் லெவல், அதாவது நிலத்தடி நீர் கூடுறதுனால அது வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஏன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் மோசமாக இருக்கும். ஏனென்றால் பாதாள சாக்கடை அந்த ஏரியா ஃபுல்லாக கிடையாது. 16 கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் சாலையை போட முடியும். இப்போதைக்கு இந்த வெயில் மழை பெஞ்சதுன்னா மக்களுக்கு போகிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கும். ஜனவரி மாதம் வந்து முடிஞ்ச மாதிரியான தார் சாலையை வந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த பகுதியை பொறுத்தவரை குறிப்பாக நம்ம கிழக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ரோச் பார்க் இருக்குது, முத்துநகர் பார்க் இருக்குது, நம்மளோட தருவ மைதானங்கள் தான் இருக்குது. பல ஆண்டுகளாக தண்ணி கட்டி கிடக்கு சொன்னாங்க. அன்றைக்கி நம்ம போச்சில் இப்போ அதில் உள்ள தண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிடுறோம். இப்போ அதனால் வந்து மழையோட அளவுப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த தண்ணியும் ட்ரெயின் ஆகிடும் சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம வந்து மனு பெறப்பட்ட முதல் கிட்டத்தட்ட 3200 மனு 4 மண்டலத்துலையும் வாங்கிக்கிறோம். தண்ணி வரைக்கும் 3200 தேர்வு கொடுத்தாச்சு. அதோட இந்த முகாம் நடத்தணும், 40 முகாம் நடத்தணும். முதல்வர் முகாம் அதில் வந்து 1258 மனு வாங்கப்பட்டது. 1247 உடனடியே தீர்வு, அதாவது வீடு தேடியே கொண்டு நம்ம ஆர்டர்லாம். சொத்து வரி, பேர் மாற்றம், தண்ணி வரி வந்து நம்மளோட அதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். நான் கரெக்டாக இருக்கா சரடிப்படி எல்லாம் பார்த்ததுனால 1 வாரம் டைம் எடுக்கும். பார்த்து நம்ம ஏற்கனவே முகாமுக்கும் உள்ளதையும் கொடுத்துருக்கோம். அதுபோல் ஒரு பயன் ஒரு பெண்டிங் இருக்குது. வருங்காலம் அதுவும் முடக்கப்பட்டுருக்கும். இது போக நம்ம பொதுமக்களுக்கு வந்து நல்லாவே இருந்தது. கால் சென்டர் நம்பர் கொடுத்துருந்தோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா அந்த 40 கால் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 16, 17 அங்கிட்டு 7வது நார்சாமி 7வது கடலை ஒட்டி இருக்குது. அதில் நம்ம சாலையை போட போகிறோம். அதனால் ஒரே நசன்னு அந்த இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ ஒரு ஐடியா எடுத்துருக்கு, ஒரு கேப் போட்டுருக்கு. இப்படி 1 வாரம் 10 வாரம் கேப் போட்டு ஆகும். வார்டு நம்பர் 3, வார்டு நம்பர் 7 இதெல்லாம் அந்த ஏற்கனவே சாங்ஷன் ஆகிருக்கிற சாலையை உடனே முடிச்சு முடிவு பண்ணிருக்காங்க. அங்கே யூஜிடி கிடையாது. பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. இப்போ ரோடு பேச்சஸ் எங்கேயும் ரோடு உடையில ஏற்கனவே 4ஆம் கேட்டு ஒரு கோயில் ஸ்பீட் பிரேக்கர் இறங்கியிருந்தது. பொதுமக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, நம்மளோட பத்திரிகையாளர் தெரிஞ்சாலும் சரி, கால் சென்டர் நம்பர் கிடைச்சாலும் சரி, இல்லை ஆணையாளர் நம்பரோ என் நம்பருக்கோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண முடியும்னா உடனடியாக அந்த பள்ளம் நிரப்பப்படும். போக்குவரத்து இடைஞ்செல்லாம் பிரதான சாலை தான் நிரப்பப்படும். ஹைவே சாலை நம்ம தூத்துக்குடினா மாநகராட்சிக்குள்ளே 26 கிலோமீட்டர் கிராஸ் ஆகுது. நகாய் எல்லாமே சேர்த்து கிராஸ் ஆனாலும் தூத்துக்குடி நகரத்தோட அதுலேயும் வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் போட்டு நிரப்பப்படும் என்று தெரிவித்துக்கிறேன். இது போக மழைக்கான பணி உதவி கொடுத்த அனைத்து பொதுமக்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், ஆணையர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.